இந்த பொங்கலுக்கு மொத்தம் 3 படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க சரிங்களா. அதுல வந்து பராசக்தி, அதுக்கப்புறம் கார்த்திக் படம் வா வாத்தியாரே, அதுக்கப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா படம் ஒன்று, மொத்தம் 3 படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3ல எது ஹிட்டு, எது ஃபிளாப்பு, எது ஆவரேஜ்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஜீவா படம் நல்லா இருக்கு, ரேட்டிங் எல்லாம் நல்லா இருக்கு, தியேட்டர்லயும் கூட்டம் வந்து நல்லா வருது. அந்த படம் வந்து பெரிய படம்லாம் கிடையாது, 2.5 மணி நேரம் கூட இருக்காது, 2 மணி நேரம் தான் நினைக்கிறேன். ஆனா அந்த படத்தை நான் பார்க்கல. பராசக்தி படம் நான் பார்த்தேன், ஓரளவுக்கு வந்து ஓகே தான். அது ஃபிளாப்புன்னு சொல்ல முடியாது, ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்து ஓகே ஆவரேஜ் தான் சரிங்களா. அதே மாதிரி கார்த்திக் படம் நேற்று போய் நான் பார்த்துட்டு வந்தேன், அது கூட ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சொதப்பி தான் வச்சிருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டா இருக்கு. ஆனால் படம் வந்து ஆவரேஜ் தான், ஹிட்டுன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது ஜீவா படம் வந்து நான் இன்னும் பார்க்கல, சண்டே தான் போறேன், நாளைக்கு தான் நான் போய் ஷோ வந்து பார்க்க போறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்றேன். நான் அந்த 3 படத்துல வந்து மக்கள் ரேட்டிங் வந்து ஜீவா படத்துக்கு தான் அதிகமா இருக்கு சரிங்களா. ஜீவா தியேட்டர்ல தான் கூட்டம் அதிகமா இருக்கு, ஜீவா படம் ஓடுற தியேட்டர்ல தான் வந்து கூட்டமும் அதிகமா இருக்கு, க்ரௌடும் அதிகமா இருக்கு. அதனால மக்களும் என்ன சொல்றாங்கன்னா ஜீவா படம் நல்லா இருக்கு, ஒரு நல்ல ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜீவா படம் யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. அது தலைவர் தம்பி தலைமையில் இதான் படம் டைட்டில் சரிங்களா. இந்த படம் யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பா பொங்கல் லீவ்ல கண்டிப்பா போய் பாருங்க. நான் நாளைக்கு போய் பார்க்க போறேன், பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆனா ஜனநாயகன் படம் கண்டிப்பா தியேட்டர்ல வருமா வராதான்னு தெரியல, ஓட்டுல என்ன சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லாட்டி ஓடிடில பார்க்கலாம்.